நாம என்ன சாப்பிடணும், நாம என்ன மொழி பேசணும், நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும், நம்ம குழந்தை என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்குறாங்க. இதை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வளங்கள், நம்ம மொழி, நம்ம சுயமரியாதை, நம்ம சமூக நீதி, நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதஞ்சு போயிடும். இதை தடுக்கணும்னா நாம அவங்களை எதிர்த்து நிக்கணும், அவங்க கொட்டத்தை அடக்கணும். அதுக்கு உங்களோட ஓட்டு தான் உங்க ஆயுதம். திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும், மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும், சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க. அதனால நான் தெளிவா சொல்லிடுறேன், திமுக ஆட்சியில எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாம சமமா நடத்தப்படுவாங்க.